ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் காலணி உற்பத்தி தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பாகிஸ்தான் உடனான போரில் வென்ற விஜய் திவாஸ் தின கொண்டாட்டம். நாடு முழுவதும் போர் நினைவிடங்களில் மரியாதை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்குவதில் தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வானிலை எச்சரிக்கையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தம். சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை உயர்வு. 1 கிலோ ஐஸ் மல்லி 1800 ரூபாய்க்கு விற்பனை. பழவேற்காடு முகத்துவாரத்தில் பாறைகள் மீது மோதிய படகு 2ஆக உடைந்தது. கடல் சீற்றம் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் 3 மீனவர்கள் உயிர் தப்பினர். தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. ஏரல் தரைப்பாலம் சேதமடைந்ததால் 4வது நாளாக போக்குவரத்து நிறுத்தம். தூத்துக்குடி மாவட்டம் மில்லபுரத்தில் தனியார் பள்ளியை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். சாலையில் தேங்கிய மழைநீரால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் சிரமம். இடைநீக்கம் செய்த அன்றே கட்சிக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கும் பக்குவமின்றி செயல்பட்டதாகவும் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு தனக்கு நெருக்கடிகள் இல்லை என்று டிடிவி தினகரன் தகவல். அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே பாஜக தலைவர்களின் விருப்பம் என்றும் கருத்து. மராட்டிய அமைச்சரவையில் இடம் கிடைக்காத சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. சுழற்சி முறையில் அமைச்சரவையில் இடம் தருவதாக இரு கட்சி தலைவர்களும் சமாதான முயற்சி. பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசைன் உடல்நலக் குறைவால் காலமானார். நுரையீரல் நோய்க்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. குஜராத்தில் கட்டுக்கட்டாக போலி ரூபாய் நோட்டுகளை கொண்டு சென்ற 3 பேர் கைது. சினிமா படப்பிடிப்புக்காக அச்சிடப்பட்ட நோட்டுகளை சூரத் சந்தையில் மாற்ற முயற்சித்ததாக வழக்கு பதிவு. நவம்பர் மாதத்தில் இந்தியாவில் செல்போன் ஏற்றுமதி 20,000 கோடி ரூபாயை தாண்டியது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 92 விழுக்காடு அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.